நானும் தேங்க்யூ சொல்லணும் எங்க அம்மாவுக்கு, எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க வீட்டு பெரியம்மா, எங்க பக்கத்து அம்மா, எங்க பால் போடுறாங்க பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ ஒரு தேங்க்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதாவது தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் சப்போர்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சப்போர்ட் பண்ணாங்க. சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. கடைசியாக ஒரு வீடியோ போட்டதுக்கு ஒரு சின்ன விஷயம், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்தது. சொல்லப்போனால் 2 சந்தோஷமான விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி தெரியுமா? மதன் கௌரி இந்த சவுத் இந்தியா டாப் யூடியூபர். அவர் வந்துட்டு நான் போட்ட கடைசியாக ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ். அது ஒரு பெரிய விஷயமான உனக்கு அப்படின்னு தோணும். ப்ரோ, ஐ எம் ஸ்டார்டர் இன் யூடியூப்ல நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான் ப்ரோ. இது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அஃப்கோர்ஸ், ஏன்னா மதன் கௌரி அப்படின்றவரை தாண்டி ஒரு யூடியூபர் 7 மில்லியன் வச்சுட்டு இருக்க ஒரு யூடியூபர் எனக்கு என்னோட வீடியோவுக்கு பார்த்துட்டு இன்ட்ரோ நல்லா இருக்கு, கீப் இட் கமிங் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இட் வில் பி மோட்டிவேஷனாக தான் எனக்கு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஒரு பெரியவங்க கிட்ட இருந்து வரும்போது நம்மளுக்கு என்ன ஒரு மோட்டிவேட் ஆகும், ஒரு சந்தோஷமாக தானே செய்யும். அது ஒன்று. இன்னொருத்தர் வந்துட்டு இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் கமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்க, நீங்களே பாருங்க ப்ரோ, என்டர்டைன்மெண்ட் இன்ஃபர்மேஷன் 1 2 3 4 5 6 7 பாயிண்ட். அதாவது யூடியூப்ல க்ரோ ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான 7 பாயிண்ட். யாருமே தெரியாது என்ன, இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கேன் யூடியூப்ல. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு சஜஷன் சொல்லிட்டு போறாங்க. அதுவும் இவ்வளோ பெருசாக டைப் பண்ற அளவுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக டைப் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. இவங்க தான் இல்லை, நிறைய கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸு. அது ஒன்று ஒன்று நான் வேணா போட்டு காமிச்சேன். ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன்னா ஃப்ளெக்ஸ் தான் ப்ரோ பண்ணுறேன். ஒரு பிக்கெஸ்ட் யூடியூபர் அவர் எனக்கு கமெண்ட் பண்ணது எனக்கு பெரிய விஷயம்தான். அதையும் தாண்டி இன்னொருத்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணி இந்த மாதிரி பண்றாப்புண்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு பெருமை தான்ப்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தட். இந்த வீடியோவை அவர் பார்த்தாருன்னா ப்ரோ நன்றி ப்ரோ. உங்களோட அந்த ஒரு கமெண்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக வீடியோ போடவே இல்லை, உடம்பு சேரல, ப்ளஸ் ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டேன். ஒரு மோட்டிவேஷன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எடிட் பண்ணேன். அது நல்ல எடிட்டானே எனக்கு தெரில, பண்ணுறேன், ஓரளவுக்கு எடிட் பண்ணுறேன். அது டெவலப் பண்ணணும் இனிமேட் தான். ஸோ எனிவே தேங்க்யூ கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் ஒரு 39 சப்ஸ்கிரைபர்ஸ் 100 ரீச் ஆகிறதுக்கு. அப்புறம் 100 ரீச் ஆகிட்டோம்னா எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன் மாதிரி ஆகுது. அஃப்கோர்ஸ் ஸ்டார்டருக்கு இது ஒரு பெரிய விஷயம் தான், உங்களுக்கே தெரியும். கமெண்ட்ல சொன்னபடி இந்த ஸ்பீடாக பேசுறது, எடிட்டிங்கு, தம்ப்நெயில் பண்ணுங்கன்றீங்க. நான் பேசுறதே இப்படி தான். அது நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் பேசுறதே இப்படி தான், கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக தான் பேசுவேன். ஸ்பீடாக பேசணும்னு ட்ரை பண்ணால் நான் வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிடுவேன். திடீர்னு வார்த்தையும் வராது, எனக்கு வேற மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்ருவேன் அந்த மாதிரி. இன்னொன்று எடிட்டிங், கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடிட்டிங் நல்லா பண்ணிட்டு வரேன். நான் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கணுன்ற ஒரு இதில் நான் பண்ணல. பட் ஒருத்தர் வந்துட்டு ரீசெண்டாக நான் அந்த வீடியோவில் உங்களை காப்பின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. தட் மீன்ஸ் அ லாட். சரி, அதுக்கப்புறமா தான் சரி ஓகே, ஓரளவுக்கு தம்ப்நெயில்ல மட்டும் காப்பி அடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு. எனிவே தேங்க்யூ. அவ்வளோதான்ப்பா, பட்டாப்பா, பாய்ப்பா.